ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ரங்கோலி ஸ்மால் ஃப்ளவர் சர்க்கிள் ரங்கோலி. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜாமெட்ரி வச்சு 3 சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாம் வரைகிறதுக்கு. ஃப்ளவர் மாதிரி சென்டரில் வரும். இது 3D வைஃபில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 3D மாதிரி இந்த சென்டர் லைன் இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர். சென்டரில் உள்ள அந்த ஃப்ளவர் மட்டும் 3D மாதிரி போடணும். ஷார்ட்ஸில் கலர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3D மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் லுக்காக ப்ரைட்டாக காட்டும் சென்டரில் உள்ளது. இது நீங்கள் 3D கலர் மேக் பண்ணும்போது இந்த சென்டர் லைன் அழிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை நான் விட்டு வச்சுருக்கேன். எனக்கு இந்த சர்க்கிளில் டச் ஆகுற மாதிரி பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு லைன் சர்க்கிள் வந்து பெருசாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பிளாக் கலர் ஒயிட் கலர் அப்படின்னு போட்டிருப்பேன் நான். லைன் வந்து ஒரு மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கலர் பண்ணும்போது ஷேடோ பண்ணும்போது மேட்சிங்காக இருக்கும் ஈக்குவலாக. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கலர் பண்ணிங்கன்னா அப்படியே ரெக்டாங்கிள் பாக்ஸில் தெரியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தெரியுறது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக எல்லாத்துலேயும் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ரங்கோலி ஆர் டாட்ஸ் வச்ச கோலம் டெய்லி ஒன்று பார்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் ஷார்ட்ஸில் டெய்லி போடுறத உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிடுவேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டு ட்ரா பண்ணி காட்டாததை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி கோலம் போடுறதுக்காக உங்களுக்கு அப்டேட் வரும். சுற்றி லோட்டஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து லோட்டஸ் டிசைன் போட்டாச்சு. இந்த லைனில் வந்து இப்படி சுருள் மாதிரி போட்டு இந்த சைடு சுருள் மாதிரி போட்டுக்கோங்க.
ஒரு ஃபினிஷிங் லுக் கிடச்ச மாதிரி இருக்கும். இது ஒரு டாட்ஸு லோட்டஸ் லென்த் வர்றதுக்காக இங்கே ஒரு டாட்ஸு லோட்டஸ் நேரு. இங்கிட்ட நீ போடணும், நான் இங்கிட்டு போட்டேன். ஃபினிஷிங்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிட்டு மார்கழிலேருந்து அப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த ரங்கோலி வந்து ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஈஸியும் கூட ஃபாஸ்ட்டாகவும் போட்டுடலாம். கலர் கொடுக்காமலே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் மட்டும் பார்ட் மட்டும் இந்த ஃப்ளவர் மட்டும் கலர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற ரங்கோலி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.